வணக்கம் மக்களே. ஹார்ட் அட்டாக் பத்தி விழிப்புணர்வு இருக்க அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரோக்கை பத்தி விழிப்புணர்வு இருக்கா? ஸ்ட்ரோக் எதனால வருது? பெரும்பாலும் 60 வயசுக்கு மேல இருக்கக்கூடியவங்களுக்கு ஸ்ட்ரோக் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது ரத்த அழுத்தத்தோட லெவல் ஜாஸ்தியா இருக்கும் போதோ, பிளட் சுகர்ஸ் லெவல் ஜாஸ்தியா இருக்கிறதுனாலோ, கிரானிக்கா ஸ்மோக்கிங் பீடி சிகரெட் குடிக்கிறவங்களுக்கு, எந்தவித பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாம ஒபேசிட்டியோட இருக்கிறவங்களுக்கு, மெட்டபாலிக் சிண்ட்ரோம்னு சொல்லக்கூடிய இந்த கலவையா இருக்கக்கூடிய எல்லா மேனிஃபெஸ்டேஷன்ஸும் சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு ரிஸ்க் ஆஃப் ஸ்ட்ரோக்குங்கிறது அதிகம். அது மட்டும் இல்லாம முன்னாடியே ஹார்ட் அட்டாக்கோ ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இருதய துடிப்புல ஏதாவது வித்தியாசங்கள் இருந்தாலுமே அவங்களுக்கும் ரிஸ்க் ஆஃப் ஸ்ட்ரோக் அதிகம். இது நாம காமனான பாப்புலேஷன்ல பாக்குறது. பட் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, ஈவன் ஃபார் பீப்புள் ஹூ ஆர் லெஸ் தேன் 40 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் அவங்களுக்கும் ஸ்ட்ரோக் வருது. ஸோ அதை நாங்க யங் ஸ்ட்ரோக்னு சொல்லுவோம். லெஸ் தேன் 40 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் இஸ் கால்ட் யங் ஸ்ட்ரோக். ஸோ யங் ஸ்ட்ரோக் இருக்கிறவங்களுக்கு காரணங்கள் என்டையரா டிஃபரெண்ட். ரத்தம் உறையக்கூடிய தன்மை பிளட்ல ஜாஸ்தியா இருக்குன்னா த்ராம்போஃபிலியா, ஆட்டோ இம்யூன் டிசீசஸ்னால, அல்ல கழுத்துல பிளட் வெசல்ல அனாட்டமிக்கலி வித்தியாசம் இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி பலதரப்பட்ட காரணங்கள் இருக்கு. அது லெஸ் தேன் 40 இயர்ஸ் ஆஃப் ஏஜ்ல ஸ்ட்ரோக் வந்தா நீங்க ஒரு அப்ராப்ரியேட் நியூரலாஜிக்கல் சென்டர்ல அக்யூட் மேனேஜ்மெண்ட் மட்டும் இல்லாம யூ ஹேவ் டு ஹேவ் அ காம்ப்ரிஹென்சிவ் இவாலுவேஷன் ஃபார் ஈட்டியாலஜி ஃபைண்டிங் அப்படிங்கறதும் நீங்க பண்ணி ஆகணும். தேங்க்யூ சோ மச்.